பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அனுதின வாழ்வின் மன்னாவின் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நல்ல அருமையான நாளிலும் கூட வாழ்வின் மன்னாவுக்காக தெரிந்து கொண்ட வேத வசனம் மத்தேயு சுவிசேஷ புஸ்தகத்தில் 18ஆம் அதிகாரம் 18-19 ஆகிய வசனங்களை நாளில் நாம் பார்ப்போம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. பூலோகத்திலே 18வது வசனம், பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகளை பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டு அவிழ்ப்பீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டு அவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். 19வது வசனம், அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ளப் போகிறது எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்திலே இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பரலோகத்திலே இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறேன். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாளில் பார்க்க வேண்டிய வார்த்தை, பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் என்று சொல்லி பார்க்கணும். வேதாகமத்தில் ஆமென் அல்லேலூயா ஒருமனதை குறித்து அநேக இடங்களில் சொல்லப்பட்டிருக்குது. இன்றைக்கு சபைகளில், விசுவாச குடும்பங்களில் இப்படிப்பட்ட ஒருமனம் இல்லாமல் இன்றைக்கு சபையும் குடும்பங்களும் இன்றைக்கு இருக்கிற நிலைமை மிகவும் மோசமாக இருக்கிறது. ஆமென் அல்லேலூயா. ஒருமனம், ஒற்றுமை, சமாதானம் இதெல்லாம் ஒரு சபையில் இருந்தால் அந்த சபை வளர்ச்சி, குடும்ப வளர்ச்சி ஆகப்படும். ஆமென். அப்படியாக அப்போஸ்தலர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் 14வது வசனத்தில் நாம் பார்க்குறோம், அங்கே எல்லாரும் ஒருமனப்பட்டு இருந்தார்கள், ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள் என்று சொல்லி பார்ப்போம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்து 40 நாள் தரிசனமாகி எடுத்துக்கொள்ளப்பட்டதுக்கு பிற்பாடு 10 நாள் அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வருகிற வரைக்கும் அங்கே எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒரு வீட்டிலே கூடியிருந்தார்கள். ஸ்திரீகளும் புருஷர்களும் ஆமென், சீஷர்களும் ஆமென் அல்லேலூயா எல்லாரும் அங்கே ஒருமனப்பட்டு தரித்திருந்தார்கள். 2வது அதிகாரம் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதும் நிரப்பிற்று என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த இடத்துல பார்க்கிறோம், சீஷர்கள், விசுவாசிகள் அந்த இடத்துல ஆண்டவரோடு இருந்த எல்லாரும் இணைந்து ஏறக்குறைய 120 பேர் அந்த இடத்துல கூடியிருந்து ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலும் தரித்திருந்த போது பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டார்கள். ஒருமனப்பட்டு ஜெபத்தின் மூலமாக பரிசுத்த ஆவியானவரே இறங்கி வந்து எல்லாரும் மேலும் பரிசுத்த ஆவி இறங்கினார் என்று சொல்லிப்பாங்க. அந்த வீடு முழுவதும் ஆமென் அல்லேலூயா நிரப்பிற்று என்று சொல்லி பார்க்கிறோம். பிரைஸ் தி லார்ட். அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியிலே நிறைந்தவர்களாக இருந்தார்கள். இன்றைக்கு கனிமையான தேவ ஜனமே, நீங்க பூமியில 2 பேர் ஒரு காரியத்துக்காக எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டு இருந்தால், அவர்கள் அன்றைக்கு ஒருமனப்பட்டிருந்தாங்க, பரிசுத்தினுடைய நிறைவை பெற்றுக்கொண்டாங்க. இன்றைக்கு எனக்கு அருமையான தேவசனமே, சபையே ஒருமனப்பட்டால் சபையில் கர்த்தருடைய ஆவியான பலமாய் இறங்கி கிரியை செய்வார். இன்றைக்கு உங்கள் குடும்பத்திலே சரி, நீங்கள் ஒருமனப்பட்டிருந்தா பரிசுத்த உங்கள் குடும்பத்திலே நிறைவாக அசைவாடுகிறவராக இருக்கிறார். ஆமென் அல்லேலூயா, அல்லேலூயா. அதே அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்தில் 24வது வசனம், 31வது வசனம், 32வது வசனத்தை பார்க்குறோம். அதில் 24வது வசனத்தில்
ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி சத்தமிட்டு கர்த்தாவே என்று சொல்லி கூப்பிட்டார்கள். ஆமென், அல்லேலூயா. அந்த நாட்களில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை சொல்லக்கூடாது, இயேசு கிறிஸ்து நாமத்தினால எதை செய்யக்கூடாது என்று சொல்லி தன்னுடைய சீஷர்களை கண்டித்தபடினால, சத்திய வசனத்தை சொல்லாதபடிக்கு தடுத்ததுனால சபையார் எல்லாரும் ஒருமனப்பட்டார்கள், ஜெபித்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. அதில் 31வது வசனம் பார்க்கிறோம். அவர்கள் ஜெபம் பண்ணுகிற போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆமென், அல்லேலூயா. அவர்கள் கூடியிருந்து ஜெபித்த இடம் அசைந்தது. 32வது வசனம் சொல்லுது, விசுவாசிகள் ஆகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாய் இருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த இடத்துல ஜனங்கள் எல்லாரும், விசுவாச பிள்ளை எல்லாரும் ஒரே இருதயமும் ஒரே மனமாய் இருந்து ஜெபித்தது நிமித்தம், ஆமென், அல்லேலூயா, வசனங்களை தைரியமாக அவர்கள் பிரசங்கித்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். தைரியமாக இயேசுவின் நாமத்தை சொல்லி அவர் எல்லாரும் பிரசங்கித்தார்கள், உபதேசித்தார்கள். வசனம் விருத்தி அடைந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு உங்கள் குடும்பமாக, சபையாக சத்திய வசனம் விருத்தி அடையும்படிக்கு, வசனம் எங்கும் பரவும்படிக்கு, இயேசுவின் நாமத்தை எல்லா இடங்களும் சொல்லும்படிக்கு ஒரே இருதயமும் ஒரே மனமுள்ளவர்களாயிருந்து விசுவாசிகள் செபிக்கிற போது கர்த்தருடைய வசன கிரியை செய்யும். இயேசுவின் நாமத்தினால் அற்புதம் நடக்கும். இயேசுவின் நாமத்தினால் அநேக காரியங்களை தேவன் செய்ய வல்லமில்லவராயிரு. இயேசு நாமத்தை ஒரு உச்சரிக்கக்கூடாதுன்னு யாரும் சொல்ல முடியும். வேதம் நமக்கு பலத்த சாட்சியாக இருக்குது. அவங்க சொன்னாலும் நாம் செபிக்கிற போது கர்த்தர் அதை மல்டிப்ளை பண்ணுகிறார், பெருக பண்ணுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போஸ்தலர் புஸ்தகத்தில் 12ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். பேதுருவை சிறைச்சாலையில் வைக்கிற போது அங்கு 5வது வசனத்தில் பார்க்குறோம். பேதுரு சிறைச்சாலையில் இருக்கும்போது சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஜெபம் பண்ணினார்கள். பேதுருவை சிறைச்சாலையில் வைத்திருந்த போது சபையார் எல்லாரும் பேதுருவுக்காக ஜெபித்தார்கள், ஒருமனப்பட்டார்கள். வீட்டில் எல்லாரும் கூடி ஜெபிக்கிற போது அந்த ஜெபம் தேவ தூதனை சிறைச்சாலைக்கு கொண்டு வந்தது. இன்றைக்கு உங்களுடைய ஜெபம் ஒருமனப்பட்டு ஜெபம் தேவ தூதர்களை இறக்க பண்ண வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு மனமாக, ஒரே இருதயமாக, குடும்பமாக, சபையாக நாம் சேர்ந்து ஜெபிக்கிற போது தேவ தூதன் இறங்கி வரும். சிறைச்சாலையில் இருந்த பேதுருவை தேவ தூதன் தட்டி எழுப்பி அவனை வெளியே கொண்டு வருகிறார். சிறைச்சாலை வாசல்கள் எல்லாம், கேட்டுகள்லாம் திறக்குது. அந்த அரசாங்கமே அதிர்ந்து போகுது, எப்படி நடக்கும். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ ஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருமனப்பட்டு நாம் செபிக்கிற போது தேவ தூதர்கள் இறங்கி சிறைச்சாலை கதவுகளை திறக்க பண்ணுங்கள். அல்லேலூயா. அதே அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தில் 25வது வசனத்தில் பார்க்கிறோம். நடு ராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்தார்கள். நடு ராத்திரியிலே பவுலும் சீலாவும் கட்டுண்டவர்களாக தொழுமரத்திலே கட்டி இருக்கிற போது, அந்த கட்டுகளில் இருக்கிற போது, சிறைச்சாலையில் இருக்கிற போது கூட அவர்கள் அந்த சிறைச்சாலைக்குள்ளே இருக்கிறத பற்றி நினைக்காமல் அவர்கள் தேவனை துதித்தார்கள். அவர்களை கட்டப்பட்ட நிலைமையிலே கூட தேவனை நோக்கி ஜெபம் பண்ணவும் தேவனை துதிக்கவும் செய்தார்கள். என்ன நடந்தது?
அஸ்திவாரமே ஆட்டம் கண்டது. அவர் துதித்த இடத்திலே, ஜெபம் பண்ண இடத்திலே சிறைச்சாலை தலைவர், சிறைச்சாலைக்காரன் அவனும் அவனுடைய குடும்பமும் ரட்சிக்கப்பட்டது. மனந்திரிவு அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள், மனமகிழ்ச்சி இருந்தார்கள் என்று சொல்லி பார்ப்போம். சிறைச்சாலையில் இருந்தவர்கள் ரட்சிக்கப்பட்டார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகளே, இதை பார்த்து கொண்டிருக்கிறீர்களே, நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, இருக்கிற இடத்துல ஒரு மனமாக, சபையில் இருக்கிறீங்களா சபையில் ஒரு மனமா ஜெபம் பண்ணுங்க, வீட்டில் இருக்கிறீங்களா வீட்டில் ஒரு மனமா ஜெபம் பண்ணுங்க, சகோதரர்கள் கூடுறீங்களா சகோதரர்களா கூடி ஜெபம் பண்ணுங்க ஒரு மனமா, சகோதரிகள் கூடுறீங்களா ஒரு மனமா ஜெபம் பண்ணுங்க. ஒரு மனத்துக்கு அவ்வளவு பலன் உண்டு. 2 பேர் எந்த காரியத்தை குறித்தாலும் பூமியிலே ஒருமனப்பட்டால், இங்க பவுல் சீலா 2 பேர் தான் துதித்தாங்க, அங்க ரட்சிப்பு வந்தது, அந்த ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டார்கள் என்று சொல்லி. அவங்க கட்டப்பட்ட சூழ்நிலையை பார்க்காம தேவனை துதித்தார்கள். உங்களுடைய நிலைமை பார்க்காத, உங்க சூழ்நிலை பார்க்காத, கர்த்தரை துதிங்க, ஒருமனப்படுங்க. எந்த காரியத்தில் இருந்தாலும் சரி, பரிசுத்த ஆவியினுடைய வரத்தை பெறுவதற்கு, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வதற்கு ஒருமனப்பட்டு ஜெபித்தார்கள். வசனம் விருத்தியடைய வேண்டும், வசனம் பரவ வேண்டும், வசனத்தை தைரியமா சொல்ல வேண்டும், இயேசுவின் நாமத்தை தைரியமா சொல்ல வேண்டும் என்பதற்காக ஜெபித்தார்கள். வழிவாசல் திறக்கப்பட்டது. பேதுரு சிறைச்சாலையில் இருந்தபோது சபையாரெல்லாம் ஜெபித்த போது அவனை சிறைச்சாலையிலிருந்து தேவதூதன் கொண்டு வருகிறார் வெளியே. பவுலும் சீலாவும் கட்டப்பட்டிருந்த நிலைமையில சிறைச்சாலை இருந்தபோது தேவனை நோக்கி ஜெபித்த போது, துதித்த போது அவர்கள் விடுதலையாக்கப்பட்டார்கள். அந்த சிறைச்சாலைக்காரன் குடும்பம் ரட்சிக்கப்பட்டதுன்னு சபையில் அங்க சிறைச்சாலை இருந்தவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். ஒரு மனதோடு எதை வேணாலும் செஞ்சா அதை நிச்சயமா கர்த்தர் வாய்க்கப்படுவார். இங்க 18வது வசனம் சொல்லுது, மத்தேயில 18:18 சொல்லுது, பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்படுமா. நீங்க 2 பேரும் ஒருமனப்பட்டு நீங்க பூமியில எவைகளை கட்டுவீர்களோ அது பரலோகத்திலும் கட்டப்படுமா. பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ, 2 பேரும் சேர்ந்து நீங்க எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ பரலோகத்திலும் கட்டு அவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். 20வது வசனம் சொல்லுது, ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினால எங்கே கூடுகிறீர்களோ அங்கே அவர் நடுவிலே இருக்கிறேன் என்றார். ஆமென், அல்லேலூயா. எனக்கு அருமையான ஜனமே, தேவ பிள்ளைகளே, இதை பார்த்து கொண்டிருக்கிறவர்களே, நீங்க குடும்பமா கணவன் மனைவி இருக்கிறீங்களா, ஒரு மனதோடு ஜெபம் பண்ணுங்க. நீங்க வீட்டுல கணவன் மனைவி பிள்ளைகளா இருக்கிறீங்களா, 3 பேரா 4 பேரா ஒரு மனமா இருந்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் அற்புதம் செய்வாருங்க, கர்த்தர் அற்புதம் செய்வார். நீங்க எதை பூலோகத்திலே கட்டுகிறீர்களோ அது பரலோகத்திலே கட்டப்படும். நீங்கள் எவைகளை பூமியிலே கட்டவிழ்த்துடுகிறோ அது பரலோகத்திலே கட்டவிழ்க்கப்படுங்க. ஒரே மனம், ஒரே இருதயத்துக்கு அவ்வளவு வல்லமை உண்டு, பலன் உண்டு. ஒரு குச்சை உடைக்கலாம், ஒரு பண்டல் குச்சை ஒன்னா சேர்ந்து உடைக்க முடியாது. எனக்கு அருமையான தேவ ஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு மனமா இருந்து நீங்க செபிக்கிறங்கிற போது தடைகள் எல்லாம் விலகுங்க, கட்டுகள் எல்லாம் அவிழ்க்கப்படுங்க. நீங்க எதை கட்டுகிறீர்களோ அது பரலோகத்திலே கட்டப்படும், எதை கட்ட அவிழ்க்கிறோ அது பரலோகத்திலும் கட்டப்படும். பூமியில நீங்க ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணுங்க, உறுதியா இருந்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ, காட் பிளஸ் யூ, ஆமென்.